அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ருத்ரன், வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் அண்ணா. உங்க ஓவியம் வண்ண திரையில வந்திருக்கு. இந்த படம் யார் தேர்வு பண்ணி கொடுத்தா, என்ன பேச போறீங்க? அண்ணா, இந்த ஓவியம் வந்து அப்பா அம்மா 2 குழந்தைங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வந்து வருங்காலத்தில் என் நினைகளை வந்து யோசிச்சு வராங்க. ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்களோட கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, என்னெல்லாம் நினச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத இந்த ஓவியத்தின் வாயிலாக நான் பேச போகிறேன் அப்படின்னு ருத்ரன் ரொம்ப திண்ணமாக இந்த மன்றத்தில் வந்து பதிவு செய்ய காத்திருக்கிறார். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இட்கால பெண்கள் கூந்தலில் கனகாம்பரம் அரிது. அப்படி அரிதான காட்சியை ஓவியமாக நம் கண்முன்னால் நிறுத்திய திரு ராஜ்குமார் ஐயாவிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பிஎம்டபிள்யூவில் பியூட்டி பார்லருக்கு போய் செய்து கொள்ளும் அழகை விட இந்த டிவிஎஸ் 50யில் வரும் இந்த குடும்பத்தின் இயற்கையான அழகை என்னவென்று சொல்ல. ராமாயண காவியத்தில் சுக்ரீவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கினார். அதே போல இன்றைய காலத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் நம் உயிரை காப்பாற்றுவதற்காக போலீஸ் அதிகாரிகள் மறைந்திருந்து நம்மை தாக்குகிறார்கள். ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாக டிவிஎஸ் 50யில் சென்றதால் போலீசின் கருணை கோட்டாவில் அபராதம் செலுத்தாமல் தப்பி தன் குலசாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீடு திரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் வீடு திரும்பும் பொழுது அவர்களின் வலிமிகுந்த எண்ணலைகளை காற்றலையில் கலக்கியதை சற்று சிந்திப்போமா? முதலில் தாய் என்ன அவளுக்காக வேண்டியிருப்பாள்? ஏன்னா அவள் தாய் ஆயித்தே. பிள்ளைகள் பிறக்கும் முன் கருவறையில் இடம் கொடுத்தவள் இன்று வண்டியில் இருக்கையில் பாதியை தன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்திருக்கிறாள். நண்பர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு பிஎம்டபிள்யூவில் சென்று தங்கத்தை பரிசாக அளிக்கும் பிள்ளைகளின் மத்தியில் தாம் பிள்ளைக்கு இன்னொரு குண்டூசி தங்கம் கூட சேமிச்சு வைக்கலையே என்ற அந்த தாயின் தவிப்பு எப்பொழுதுதான் அந்த குலசாமியின் காதுகளில் போய்விடுமோ? ராமாயண காவியத்தில் அயோத்தியா காண்டத்தில் நிறைய ரிஷி முனிவர்களை சந்திப்பதால் அவர்களின் ஆசீர்வாதம் முதலில் லக்ஷ்மணனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ராமர் லக்ஷ்மணனை முன்னாடி அனுப்பி ராமர் லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து செல்கிறார். அதே போல தனக்கு முன் இந்த உலகத்தை தன்னுடைய பிள்ளைகள் கண்டு மகிழ வேண்டும் என்று தன் பிள்ளைகளை முன்னாடி அமர வைத்து அழகு பார்த்து தான் பின்னாடி அமர்ந்த அந்த வண்டியை ஓட்டி செல்கிறார் அந்த தந்தை. தாம் பிள்ளைக்காக 2 லட்சம் ஃபீஸ் கட்டி அந்த இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன் என்று பெருமையாக பேசிக்கொள்ளும் தந்தைகளின் மத்தியில் தாம் பிள்ளைக்கு வீட்டில் ஒரு கழிவறை கூட கட்ட முடியவில்லையே என்று வலியுடன் தவித்து கண்டிருக்கும் தந்தைகள் இன்னும் இங்கே வாழ்ந்து கொண்டேதானே இருக்கிறார்கள். இப்போ மூத்தவ நம்ம ஆண்டாள் நாச்சியார் மாதிரி. ஆண்டாள் நாச்சியார் எப்படி எல்லா பாசுரங்களையும் பெருமாள் மேல பாடிட்டு கடைசியில மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர், எல்லாமே என்னுடைய அப்பாவான பெரியாழ்வார் என்று கூறிவிட்டாள் ஆண்டாள். அதே போல என்னதான் என்னோட அப்பா என்ன முன்னாடி அமர வைத்து அழகு பார்த்தாலும் எல்லாமே என்னுடையப்பா என்று தன் தந்தையில் தோள்களில் சாய்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகிலேயே தெரிகிறதே. அப்படி அந்த மாணவியின் சுற்றுலாக்கு செல்லும் அனைத்து மாணவிகளும் ஒன்று கூடி நம்ம எல்லாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாண்டி என்று பேசும்பொழுது இவள் மட்டும் இல்லப்பா, நான் கன்னியாகுமரிக்கு நிறைய தடவை போயிருக்கேன், அதனால இந்த தடவை நான் வரல என்று தன் பள்ளிக்கூட சீருடைகள் ஓட்டைக்குள் தன் அனைத்து ஆசைகளையும் புதைத்து சேர்த்து தைத்துக் கொள்ளும் பிள்ளைகள் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டேதானே இருக்கிறார்கள். அடுத்தது கடைக்குட்டினாலே சிங்கமாயிற்றே. அவள் தன் தந்தையிடம் கூறுகிறாள், அப்பா, நம்மளுடைய வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, அந்த நீதான் விதைச்ச, அதுக்கு நீதான் தண்ணி ஊத்துற, அதை நீதான் வளர்க்குற, ஆனா அது உன்னுடைய இயல்புபடியா அது வேர்கள் விடுகின்றது, உன்னுடைய இயல்புபடியா அது கிளைகள் கிளைக்கின்றது, உன்னுடைய இயல்புபடியா அது கனிகள் கொடுக்கின்றது. என்னதான் நீ அதை வளர்த்தாலும் அது அதோடைய இயல்புபடிதானே அது கனிகள் கொடுக்கின்றது. அதே மாதிரிதான் நீ தான் என்னை விதைச்ச, நீ தான் என்னை பாதுகாக்கிற, நீ தான் என்னை வளர்க்கிற, ஆனா ஒரு நாள் நான் என்னுடைய இயல்புபடி நான் கனியாவேன். அப்பொழுது இந்த உலகம் என்னை வியந்து பார்க்கும். அப்படி இந்த சமுதாயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இவர்கள் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்றால் இவர்களின் கனவு என்றோ ஒரு நாள் பலிக்கும் என்ற நம்பிக்கையில்தான்.
அப்படி இவர்களின் கனவு பலித்ததா என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். கோபவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது ஓவிய சுற்று. நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ருத்ரன் வந்து பிரேக் கொடுத்துட்டாரு. அப்படியே நடுவர்கள்கிட்ட ருத்ரன் எப்படி பேசினாரு அதுக்கு கமெண்ட்ஸும் சொல்லிருங்கன்னு அவரே கேட்டிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓவியத்தை வச்சு அந்த ஓவியத்தை பின்னி நிறைய ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையவே தன்னுடைய பேச்சில் வழங்கியிருக்கிற ருத்ரனுக்கு கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். 2 நடுவர்கள் உங்களுடைய பேச்சை ரொம்ப நுட்பமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இருவரில் யார்கிட்ட முதல்ல மதிப்பீடுகளை கேட்கலாம்? அனியா கிட்டே கேட்கலாம். புதிதாக வந்த எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள்ட்டையே தொடங்கலாம் அப்படின்னு ருத்ரன் ஆசைப்படுறார். நீ சம்பாதிச்சு முதல்ல ஒரு BMW கார் வாங்கிடு. அப்புறம் பிரேக் அவர் கொடுக்கல. ராகவேந்திரனுக்கு பிரேக் கொடுத்துட போறாரு, எனக்கு கவலையாக இருக்குது. அந்த ரோலையும் சேர்த்து எடுத்துட்டாரு. கான்செப்ட் கரெக்டு, கண்டென்ட்டு அதில் ஒரு ரியாலிட்டி ஷோன்றதுனால சொல்கிறேன். இப்போல்லாம் ஹெல்மெட் இல்லைன்னா மறைஞ்செறிஞ்செல்லாம் போலீஸ் வரதில்லை. 4 போலீஸ் மெயின் ரோட்லேயே நிற்கிறாங்க. அதனால் பட் கண்டென்ட் நல்லா இருக்குது. அந்த இடையிடையில் அந்த பிரேக் கொஞ்சம் நிறைய வருது. 5 நிமிஷம் பேசுகிறதுல 1 நிமிஷத்தில் வரலாம் பிரேக். அது தவறு கிடையாது, வளர்ந்துன்னு வராங்க. பட் எடுத்த கண்டென்ட்டு, அந்த ஒரு கிராமிய சூழல், ஒரு TVS 50, ஒரு 4 பேர், ஆசை கனவுகள், கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. பிரமாதம். நன்றி ஐயா. அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ருத்ரனுடைய இந்த அதி அற்புதமான ஓவிய சுற்றுக்கான பேச்சுக்கு நம்ம சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் என்ன மதிப்பீடுகளை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இது 8வது சுற்றுறோம்னு நினைக்கிறேன். 4லேயோ 6லேயோ கொஞ்சம் ஏறி இறங்கினார் தம்பி. இந்த 8 சுற்றுகள்லையும் உன்னுடைய டேப்பை போட்டு பார்த்தா ஒன்னமாங் தி பெஸ்ட் எதுன்னா இதுதான். நன்றி ஐயா. அற்புதமான பேச்சு. ஆனால் உன்கிட்ட ஒரு படபடப்பு இருக்குது. சொல்லிடணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போக போகத்தான் உனக்கு முன்னாடி 1000 பேர் உட்கார்றது 2000 பேராக மாறுவான். நன்றி ஐயா. அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே மிக சிறப்பான மதிப்புரைகளை, வாழ்த்துரைகளாக ருத்ரனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. செந்தமிழ் செல்லங்கள் கைத்தட்டி ருத்ரனுக்கு வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா. மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஓவிய சுற்றுல செந்தமிழ் செல்லங்கள் ஆர்வமாகவும் அற்புதமாகவும் தமிழோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் கவினேஷ் பிரபாகரன். வாங்க. வணக்கம் கவினேஷ். வணக்கம் ஐயா. தொடர்ந்து கவினேஷ் பிரபாகரன் சிறப்பாக பேசி வரக்கூடிய ஒரு போட்டியாளர். அதுவும் சமீபத்தில் கவினேஷ் பிரபாகரனுடைய பள்ளி ஆண்டு விழாவில் கவினேஷ் பிரபாகரன் சங்கரா தொலைக்காட்சியில் சிறப்பாக பேசி வருகிறார் அப்படிங்கிறத பாராட்டி ஒரு அழகான விருதை அவங்க பள்ளி நிர்வாகம் வழங்கி கௌரவித்திருக்கிறது. உற்சாகமான வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் உங்கள் பள்ளிக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகள். இந்த சுற்றுல ஓவிய சுற்றுல நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஓவியம் அற்புதமான இந்த கோட்டோவியம். இது என்ன பொருண்மை, என்ன தலைப்பு, இதில் என்ன பேச போறீங்கிறதெல்லாம் கவினேஷ் பிரபாகரன் பேசுவதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கர்ணனை போல் நண்பனை தேர்ந்தெடு, நீ வீழ்கின்ற நிலை வந்தபோதும் உனக்காக போராடுவான். ஆறுதல் சொல்ல தோழன் இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம்தான். தூக்கி நிறுத்த தோழன் கிடைத்தால் விழுவதில் கூட விருப்பம்தான். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு நட்பு. நண்பன் என்பது ஒருவரின் தோல்வியின் நிலை கொண்டும் வெற்றியின் நெருங்கிக் கொண்டும் நமக்கான ஒளிவிளக்காக இருப்பவன்தான். எனக்கு தலைப்பாக வந்த ஓவியமும் நட்பையும் நட்பின் அருமையும் அழகுற காட்டியது. இந்த ஓவியத்தில் 2 நண்பர்கள் தழுவிக்கொள்ளும் காட்சியை நம்மால் காண முடியும். இது எதனை குறிக்கிறது? நண்பர்கள் மட்டுமே ஒருவருக்கொருவர் தாங்கி நிற்கும் இந்த உண்மையான உறவை சமுதாயம் நம் மீது போட்டுள்ள கோட்பாடுகளை மீறி அன்பு மற்றும் புரிதலின் மையமான நட்பு திகழ்வதை
மகாகவி பாரதியார் கூறியது போல உலகம் வளர நம் உறவை வளர்ப்போம், உலகம் முளைக்க நம் நட்பை மலர்ப்போம் என கூறுகிறார். இந்த ஓவியத்தின் பின்னணியில் உள்ள கருப்பு வெள்ளை கோடுகள் வாழ்க்கையில் எதிர்மறை மற்றும் நேர்மறை தருணங்களை பிரதிபலிக்கின்றன. நண்பர்கள் என்றாலே ஒருவர் சிரிக்கும் பொழுது மற்றவரும் சிரிக்க வேண்டும் என்பது அல்ல, ஒருவர் அழும் பொழுது மற்றவரும் அழ வேண்டும் என்பதும் அல்ல. ஆனால் ஒருவர் சிரிக்க மற்றொருவர் காரணமாக இருக்க வேண்டும், ஒருவர் அழுக மற்றொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் கூறியது போல உட்பகை நீக்கிய குடினர் சுற்றம் வெட்பகை நீக்கிய நட்பு. நட்பு என்பது அகமும் புறமும் உண்மையாக இருக்க வேண்டும். உதாரணமாக, எனக்கும் எனது நண்பனுக்கும் ஒரு பந்தம் உள்ளது. நானும் என் நண்பனும் படிக்கும் பொழுது சாக்குப்பந்தய போட்டி நடத்தினார்கள். அதில் நானும் என் நண்பனும் கலந்து கொண்டு முதலில் சென்றோம். அப்பொழுது என் நண்பன் கீழே விழுந்து விட்டான். அச்சமயம் நான் சென்று இருக்கலாம், ஆனால் நான் அதை செய்யவில்லை. என் நண்பனை தூக்கிவிட்டு வாடா நண்பா செல்வோம் என இலக்கை அடைந்து முதலிடம் பிடித்தோம். அது என்னையும் எனது நண்பனையும் மகிழ்ச்சி அடையச் செய்தது. இது கூட நட்புத்தானே. சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் அதற்கான முதல் அடிக்கல் உண்மையான நட்பு. நட்பு என்பது உங்களை உயர்த்தி நிறுத்தும். அப்துல் கலாம் கூறியது போல நண்பர்கள் என்பது வாழ்க்கையில் சிறந்த முதலீடு, அவர்கள் உங்களை உயர்த்தி நிறுத்துவார்கள் என கூறுகிறார். இந்த ஓவியத்தை பார்க்கும் அனைவரின் மனதிலும் தன்னுடைய உற்ற நண்பனின் நினைவுகள் அசை போடும் அல்லவா? தன்னுடைய உற்ற நண்பனின் நினைவுகளை நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கவினேஷ் பிரபாகரன் இந்த ஓவியம் குறித்து பேசி பார்வையாளர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் பழைய நண்பர்களை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். அதுவும் இந்த வயசுல அவர் நண்பரோட ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிட்டப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம் ஐயா. முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். கவினேசனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. நன்றி ஐயா. இந்த தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பள்ளியில் படிக்கிறான். அந்த பள்ளியே ரொம்ப தமிழ் வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஒரு தனியார் பள்ளி. ரொம்ப இந்த மாதிரி பிள்ளைங்கள் எல்லாம் இந்த மேடை வெளிச்சம் பெறுவதற்கு வாழ்க்கை விளக்கை ஏற்றுக எப்போதுமே எரிகிற தீபத்தை விட ஏற்றுகின்ற கரம் பரிது. அந்த சங்கரா கரத்திற்கு வாழ்த்து. பிச்சிட்டட ராஜா, பிச்சிட்ட. அன்பு அண்ணனுக்கு நன்றி. வாஞ்சையோடு கவினேஷை வாழ்த்தி இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் அற்புதமான சிறப்பு நடுவர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள். நட்பு என்பது எல்லையை கடந்தது, இனத்தை கடந்தது, மொழியை கடந்தது, ஜாதியை கடந்தது, உயர்வு தாழ்வுகளை கடந்தது, சமூக பொருளாதாரங்களை எல்லாம் கடந்தது. உண்மைதான். நீங்கள் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பார்த்தா கூட அப்பா அம்மாவுக்கு பிறகு உறவுகள் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாரும். ஆனால் நீங்கள் உறவுகளால் பெற முடியாத ஒரு டைம்லி ஹெல்ப்பை நண்பர்களால் பட முடியும். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக பேசினார். ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் தலைப்பு, நல்லா பேசினார். எல்லாத்தையும் விட அவருக்கு அந்த போல்டு, அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் பிரமாதமாக இருக்குது. நீனும் ஒரு நல்ல நண்பனாக இருக்கு. அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். 2 நடுவர் பெருந்தகைகளும் சிறப்பான வாழ்த்துரைகளை வழங்கி இருக்கிறாங்க கவினேஷுக்கு. நாமும் உற்சாகமான கைத்தட்டல்களை பாராட்டுக்களா வழங்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. தமிழை தரணி உயர்த்துகிற அற்புதமான பணியில இந்த செந்தமிழ் செல்லங்கள் மிக சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவோம் அப்படிங்கிற செந்தமிழ் செல்வங்களில் ஓவியங்களே தலைப்பாக கொடுத்தாலும் நாங்கள் இவ்வளவு அழகாக பேசுவோம்னு நிரூபிக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அடுத்ததாக இந்த மேடைக்கு வருகிற அந்த செந்தமிழ் செல்லம் நகைச்சுவையாலும் தமிழை நயம்பட உரைக்க முடியும் என்று நிரூபித்த அன்பு தம்பி அருள் இனியன். வாங்க. வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. உங்க ஓவியத்தை பார்த்த உடனே நிறைய பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க நமக்காக பேச போறான்டா அப்படின்னு.
அப்படி ஒரு அழகான ஓவியத்தை எடுத்து தலைப்பாக்கி பேச போறீங்க. நாங்கள் எல்லாரும் கேட்க ஆவலாக இருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற எங்கள் முப்பாட்டன் முண்டாசு கவி பாரதியின் பைந்தமிழ் வரிகளோடு அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். ஆயக்கலைகளில் ஒன்றாய் திகழும் நேயக்கலையாம் ஓவியக்கலையை இந்த சுற்றின் பொது தலைப்பாக்கி அதில் எங்களை பேச வைத்த அழகு பார்க்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்வின் அங்கங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று என் உள்ளத்தை தொட்ட ஓர் ஓவியமாம் பூர்வஜா என்பவரின் கைவண்ணத்தில் வந்த தேநீர் நிரம்பிய கோப்பை. அதில் ஆவியும் பறக்கிறது, கூடவே அன்பும் பறக்கிறது. இந்த தேநீர் நிரம்பிய கோப்பையை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன். இந்த தேநீர் நிரம்பிய கோப்பையிலிருந்து பறக்கும் நீராவி களைத்து போனவர்களின் கவலைகளுக்கு வருடி வருடி மருந்திடுவது போல நம்மை உணர வைக்கிறது. இந்த ஓவியரின் கற்பனை போற்றத்தக்கதாக உள்ளது. இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் வந்தாரை வரவேற்று தரும் ஒரு கோப்பை தேநீர் உறவுகளையும் உணர்வுகளையும் உற்சாகப்படுத்தும். பறிக்கப்பட்ட தேயிலைகள் பாக்கியம் செய்ததாக உணர்வது ஒரு கோப்பையில் தேநீராகும் போது மட்டும்தான் என்பார் நிலவை பார்த்திபன் எனும் கவிஞர். 5 நிமிட விடுமுறை தேநீர், உதடுகளின் வெந்நீர் ஒத்தடம் தேநீர், அயற்சியின் முறி மருந்து தேநீர், தனிமையின் ஆசுவாசம் தேநீர், நாம் எல்லோரும் அடிக்கடி உச்சரிக்கும் ஓர் அழகிய கவிதை தேநீர். தேநீரை கோப்பைதான் முதலில் பருகுகிறது, பிறகுதான் நமக்கு தருகிறது. தேநீர் பருகுவதும் ஒரு வகை தியானம்தான். ஒவ்வொரு மிடராக தேநீர் உள்ளே செல்லும் போது சொர்க்கத்தின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். அன்றாட வீட்டு வேலை செய்து அயற்சியுறும் மகளிருக்கு அருமருந்தாய் திகழ்வது 1 மிடர் தேநீர் தான். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தும்படி உழைத்து களைத்த உழைப்பாளிகளின் அயர்வை நீக்கும் அருஞ்சொல்லாய் திகழ்வது அண்ணே ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்க என்பதுதான். ஆங்கிலம் நுழையாத எங்கள் விவசாயிகளின் நாவில் கூட லைட் டீ, ஸ்ட்ராங் டீ, மீடியம் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ என ஆங்கில சொற்கள் நர்த்தனமாடும். தேநீர் கலனை சுமந்து கொண்டு கடற்கரை மணவெளியில் விற்பனை செய்யும் ஏழை சிறுவனுக்கு வாழ்வு தரும் அருமருந்து தேநீர். இன்றைக்கு நெடுஞ்சாலையின் இருபுறமும் ஏராளமான தேநீர் கடைகள் அலங்கரிக்கின்றனர். காலையில் சூடாக ஒரு தேநீர் அருந்திவிட்டு கலப்பையை தோளில் சுமப்பர் உலகிற்கே உணவளிக்கும் உழவர்கள். இரவு நேர பயணம் செய்யும் வாகன ஓட்டுநர்களின் தேக சுறுசுறுப்பிற்கு பெரிதும் துணை புரிவது தேநீர் தான். இரவு நேரங்களில் ஓட்டுநர்களின் ஓய்விற்கு நிறுத்தும் போது வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி குடிக்கிறவங்க வாங்க வாங்க என்ற ஓசை நம் காதுகளில் ஒலித்து பலரை தூக்கத்திலிருந்து எழுப்பும். சீனா தேயிலையை உற்பத்தி செய்யும் முக்கியமான நாடாகும். தெற்காசிய நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் தேநீரை விரும்பி அருந்துகின்றனர். கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே தேநீர் தினசரி பருகும் பானமாக மாறியது. ஜப்பான், கொரியா, தாய்வான் ஆகிய நாடுகளில் ஒரு மரபு சடங்காகவும் கலையாகவும் தேநீர் சடங்கு என்ற நிகழ்வு இன்று வரை நடத்தப்படுகிறதாம். செப்டம்பர் 21ஆம் நாள் சர்வதேச தேநீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிளாக் டீ என்று அழைக்கப்படும் வரட்டி குடிப்பதால் இதய நோய், புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுவதாக கூறுகிறார்கள். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இருக்கும் ஒவ்வாமையை குறைக்கிறதாம். இதையே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப அதிகம் தேநீர் அருந்தினால் உணவு குழாயில் வெப்பக்காயத்தை உண்டாக்கி அது நாளடைவில் புற்றுநோயாக மாறும் அபாயமும் இருக்கிறதாம். எனவே குறைவாக தேநீர் அருந்தி தங்கள் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளுங்கள். இந்த தேநீர் நிரம்பிய கோப்பை ஓவியம்தான் என் நெஞ்சக்கூட்டில் நிறைந்து கிடக்கிறது. இந்த ஓவியருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள்நியன், அதுவும் தேநீர் நிறைந்த கோப்பை, அதில் ஆவி மட்டும் பறக்கலை,
இதயமும் சேர்ந்தே பறக்குதுன்னு பேச தொடங்கினதுலேருந்து தொடர்ந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். இல்லங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் ஒரு உற்சாகம் பிறந்திருக்கும். அத்தனை சிறப்பாக பேசிய அருளினியனுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள். நல்லா பேசியிருக்கிறீங்க. அருளினியனின் இந்த பேச்சுக்கு எங்கள் மதிப்புமிகு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். நியாயப்படி, தர்மப்படி, நீதிப்படி, உண்மைப்படின்னா அவனை கட்டி பிடிச்சி முத்தம்தான் கொடுக்கணும். நன்றி ஐயா. எல்லாருக்கும் கொடுக்கணும், அவனுக்கு மட்டும் கொடுத்தா ஓர வஞ்சனை ஆயிரும். ஒரே வரியில் சொல்லட்டுமா? அவர் சொன்னது தான், ஆவியும் பறக்கிறது அன்பும் பறக்கிறதுன்னு சொல்லி என் நெஞ்சக்கூட்டில் நிறைந்திருக்கிறதுன்னு முடிச்சு இல்லை. இத்தனை எபிசோடாக நீ பிரமாதமாக பேசின, இன்னைக்கு மட்டும் நீ காணாமல் போயிட்ட. உண்மையாக சொல்கிறேன். ஒரு ஓஷோ தேநீர் பற்றி உரையாற்றினார் என்பது தான் என்னுடைய. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய சிறப்பு நடுவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள். ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு தான் பேசணும். இதுக்கு 5 நிமிஷத்தில் எவ்வளவு செய்தி, எவ்வளவு கண்டென்ட்டு, சமூகம் சார்ந்த செய்திகள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு அன்பு நன்றிகள். 2 நடுவர்களும் அருளினியனை உச்சி முகர்ந்து வாஞ்சையோடு அருகழைத்து வாழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பாக பேசிய அருளினியன் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மிக சிறப்பாக இந்த செந்தமிழ் செல்லங்கள் இந்த ஓவிய சுற்றுல அழகாக அறிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் தளிர்மதியன். வாங்க. வணக்கம் தளிர்மதியன். வணக்கம் ஐயா. இந்த சுற்று ஓவிய சுற்று. அதுக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு ஓவியத்தை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவே ஒரு நல்ல ஓவியர் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த சுற்றில் தளிர்மதியன் மிக சிறப்பாக ஒரு உரையை வழங்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த ஓவியம் குறித்து தளிர்மதியன் இன்னும் சிறப்பாக பேச ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. மனித சமூகம் விவசாயம் செய்வதற்கு முன்பே கண்டறிந்த மிகப்பெரிய கருத்து பரிமாற்ற ஊடகம்தான் ஓவியங்கள். அவை வரையப்பட்ட காலத்தில் மட்டுமின்றி பல நூற்றாண்டுகளை கடந்தும் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை என மனித சமுதாயத்தின் அகவாழ்வையும் புறவாழ்வையும் நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றன. அப்படி நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்றும் மங்காது புகழ் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சித்தன்னவாசல் ஓவியங்கள், குடைவரை கோவில்கள் என பாரம்பரிய சின்னங்கள் நிறைந்த புகழ் மணக்கும் புதுக்கோட்டை மண்ணிலிருந்து வந்திருக்கும் தளிர்மதியன் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த ஓவிய சுற்றுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஓவியம் இதுதான். ஒரு செல்வந்தர் பாதை நடுகிலும் பணத்தை எறிந்து கொண்டே செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு நாம் என்ன பெயர் வைப்போம்? முட்டாள் என்றுதானே. மீண்டும் சம்பாதிக்க முடிந்த பணத்தை வீணாக்குவதே முட்டாள்தனம் என்றால், தவற விட்ட எந்த நொடியையும் மீட்டு கொணர முடியாத நேரத்தை வீணாக சிதறடிக்கும் நமக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ஓடுகின்ற ஆற்றில் ஒரு முறை மிதித்த நீரில் மீண்டும் ஒரு முறை கால் நனைக்க முடியாது என்பார்கள். அப்படிப்பட்டதுதானே நேரமும். இயற்கை எப்போதும் நம்மிடம் பாரபட்சமற்ற சமநிலையைத்தான் பேணுகிறது. நாம் எல்லோர் கையிலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள், அதாவது 1440 நிமிடங்கள், அதாவது 86,400 வினாடிகள் தான் இருக்கின்றன. அவை நிச்சயம் கரையத்தான் செய்யும். இப்படி கரைகின்ற ஒவ்வொரு நொடித்துளியும் தேன் துளியாக தித்திப்பது நம் கையில் தான் இருக்கிறது. சில திரைக்காட்சிகளில் பார்த்திருப்போம். சுழலும் பூமி உருண்டை சுழலாமல் நிற்கும். பறவைகள் பறப்பதற்கு சிறகை விரித்தபடியேயும், விலங்குகள் ஓடுவதற்கு காலை தூக்கியபடியேயும், கடல் அலைகள் பாறையில் மோதி சிதறியபடியும் அப்படியே நிற்கும். இப்படி பூமியின் இயக்கத்தை ஒரு நொடி கூட யாராலும் நிறுத்த முடியாது என்பதும் நமக்கு நன்கு தெரியும். இப்படிப்பட்ட நேரத்தை நாம் எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும்?
இதை பற்றி நான் சிந்திக்கும் போது கணியன் பூங்குன்றனார் எழுதிய நீர்வழி படுவும் புனை போல என்ற வரிதான் என் நினைவுக்கு வருகிறது. ஆம், ஆற்று நீரில் மிதந்து செல்லும் தெப்பம் போல நேரத்தின் போக்கிலேயே நம் வேலைகளை திட்டமிடவும் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதாவது பணத்திற்கு மட்டுமல்ல, நம் கையில் இருக்கும் நேரத்தையும் பட்ஜெட் போட்டுதான் செலவு செய்ய வேண்டும் என்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று வள்ளுவர் கூட உரிய காலத்தில் உரிய வேலையை செய்து முடித்தால் இந்த உலகையே வசப்படுத்தலாம் என்கிறார். சரி, நேர பட்ஜெட் எப்படி போடுவது? இதோ சொல்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முழுமையாக பட்டியலிடுங்கள். பின் அதை 4ஆக வகைப்படுத்த வேண்டும். முதல் வகை முக்கியமானது மற்றும் அவசரமானது. 2ஆம் வகை முக்கியமானது ஆனால் அவசரமில்லை. 3ஆம் வகை முக்கியமில்லை ஆனால் அவசரம். 4ஆம் வகை முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை. இப்படி வேலைகளை 4ஆக வகைப்படுத்தி பின் வரிசைப்படுத்தி அதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்படுத்தும் போது நிச்சயம் உங்கள் இலக்கை அடையலாம் என்று அமெரிக்காவின் 34வது ஜனாதிபதியாக இருந்த ட்வைட் ஐசனோவர் கூறுகிறார். சரியான திட்டமிடல் பாதி வெற்றியடைந்ததற்கு சமம். முழுமையான வெற்றி வேண்டும் என்றால் திட்டமிட்ட வேலைகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது சில சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தன் உயிரை பணயம் வைத்து இன்னொரு உயிரை காப்பாற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தின் மதிப்பு என்ன என்று. உசேன் போல்ட் போன்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரரிடம் கேட்டால் தெரியும் ஒரு மில்லி செகண்டின் மதிப்பு என்ன என்று. எனவே திட்டமிட்ட எந்த வேலையையும் காலதாமதம் செய்யாமல் முடிக்க வேண்டும். இதைத்தான் அன்னு செய்யாதது 6 மாசம் என்பார்கள் கிராமங்களில். அடுத்து, எந்த செயலிலும் கவனச்சிதறலை ஏற்படுத்தும் மிகப்பெரிய இடையூறு திறன்பேசிகள் தான். சமூக வலைப்பக்கங்களை பார்ப்பதற்கென்று தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களில் நோட்டிபிகேஷனை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களுடனான தேவையற்ற சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். எனவே காலத்தை முறையாக திட்டமிட்டு இந்த ஞாலத்தை ஆள்வோம். நன்றி, வணக்கம். தளிர்மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. மிக சிறப்பாக ஒரு ஓவியத்தை தேர்வு செய்து அதிசிறப்பான கருத்துக்களை அதில் முன்வைத்து பேசியிருக்கிறாரு. தளிர்மதியனின் இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நேர நிர்வாகம் பற்றி லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய தந்தை தமிழ்வாணன் எழுதிய புத்தகம்தான் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம். ஒரு வருடத்தின் சிறப்பு தேர்வில் தோற்று போனவரிடம் கேட்டு பாருங்கள். 10 மாதத்தினுடைய சிறப்பு ஒரு கர்ப்பிணி தாயிடம் கேட்டு பாருங்கள். 1 மாதத்தினுடைய சிறப்பு ஒரு மாத பத்திரிகை தயார் செய்பவனிடத்தில் கேட்டு பாருங்கள். 5 நிமிடத்தினுடைய மதிப்பு வேகமாக ஓடிச் சென்று வாகனத்தை தவறவிட்டு தொடர்வண்டி நிலையத்தில் மனைவியை டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று பைத்தியம் போல கத்துகின்றவனிடம் கேட்டு பாருங்கள். 2 நிமிடத்தினுடைய மதிப்பு சாலை விபத்தில் உயிர் தப்பியவனிடம் கேட்டு பாருங்கள். 1 நொடியினுடைய மதிப்பு ஓட்டப்பந்தய வீரனிடம் கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அப்படியே பட்டியல் போடுவார். அப்பேற்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரிம்பாங்கல்ல, அந்த பேச்சு தளிர்மதியனோடது. அவருக்கு மட்டுமல்ல, இந்த தளிர்மதியனை வரைந்த ஓவியமாகிய தந்தை ஓவியத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து தளிர்மதியனின் இந்த பேச்சுக்கு மூத்த பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்களின் கருத்துரை. தவறவிட்ட நேரத்தை உன்னால் வாழ்க்கையில் அது திரும்பி பெறவே முடியாது. கோல்டு கூட டைம் இஸ் கோல்டுன்றான். கோல்டை வாங்கலாம், நீ டயத்தை வாங்க முடியாது. ரொம்ப இந்த சின்ன வயசில் அப்பா ஓவியர், இவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, அதெல்லாம்னா கூட அவர் அந்த தவறுகளை திருத்திண்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அதாவது சோம்பலை
தவிர என்ன வேலையை எப்போ செய்யணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றதெல்லாம் இவ்வளோ சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக பேசலாம், சிம்பிளாக பேசலாம், சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக பேசிட்டார். நன்றிங்கய்யா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் அற்புதமான வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறாங்க தளிர்மதியனுக்கு. உற்சாகமான கைத்தறல்களால் நாங்களும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். வாழ்த்துகள். நன்றிங்கய்யா. நன்றி. வண்ண ஓவியங்களின் வழியாக தங்கள் எண்ணங்களை இந்த பிஞ்சு குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற தமிழை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான இந்த தருணத்தில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் நிஷரிகா, வாங்க. வணக்கம் நிஷரிகா. வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே நடைமுறை உதாரணங்களை அடுக்கி பேசுறது அப்படிங்கிறது நிஷரிகாவினுடைய தனித்த பலம். இந்த சுற்றில் நீங்கள் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் பார்த்த உடனேயே நீங்கள் எதை வலியுறுத்தி பேச போகிறீங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய இதயங்களுக்கும் வந்துருச்சு. ஆனால் உங்கள் பேச்சு இன்னமும் எங்கள் இதயத்திற்கு பக்கமாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என்று திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். இன்று நான் உங்கள் வாழ்க்கை திரைப்படத்தை பற்றி பேச வந்துள்ளேன். வெண்குழல் வத்தி ஊதும் பல பேர் உச்சரிக்கும் மந்திர சொல் என்ன தெரியுமா? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று என்று. என்ன வெண்குழல் வத்தியா? ஆம், சிகரெட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வெண்குழல் வத்தி. மனதை ஆற்றுகிறது என்று புகைப்பியை புகைத்து தள்ளும் புகை பிரியர்களே, உங்கள் மனம் புண்ணாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். மன அழுத்தம், குழப்பம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், இழப்பு, பிறப்பு, உடல் சோர்வு என அனைத்து காரணங்களை காட்டி வெண்குழல் வத்தியை கையில் எடுக்கும் மானுட சமூகமே, ஒற்றை சிகரெட் உங்களை பார்த்து சிரிக்கிறது. இன்று உன்னால் நான் காலி, இன்று உன்னால் நான் காலி, நாளை என்னால் நீ காலி என்று நீங்கள் ஊதி தள்ளும் புகையால் கருகிக் கொண்டிருப்பது நீங்கள் மட்டுமல்ல, இந்த சமூகமும் தான். இந்த படத்திலே ஒற்றை துண்டு சிகரெட் கருக்கியது ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்தையும் தான். எப்படி என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. ஆய்வு சொல்கிறது 1,27,000 புற்றுநோயாளிகளில் 7,300 புற்றுநோயாளிகள் தங்கள் வாழ்வில் ஒரு முறை கூட சிகரெட் துண்டை புகைக்காதவர்கள் என்று. ஆனால் புகைப்பவர்களின் சூழலில் வாழ்ந்த அப்பாவிகள் அவர்கள். அப்படி என்ன செய்து விடுகிறது இந்த ஒற்றை துண்டு என எண்ணுபவர்களே? இந்த ஒற்றை துண்டு ஒட்டுமொத்த பஞ்சபூதங்களும் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? புகையிலையை பயிரிட நீண்ட நெடிய நிலப்பகுதி தேவை. அதனால் காட்டை அழிக்கிறீர்கள். காய வைத்து உலர வைக்க மரங்களை அழிக்கிறீர்கள். உருவாக்கிய பின் மீதமுள்ள கழிவுகளை மண்ணிலே புதைக்கிறீர்கள், கடலிலே கலக்க வைக்கிறீர்கள். அதனால் நீரை அழிக்கிறீர்கள். அது மனித கைக்கு சென்றவுடன் பற்ற வைத்து வரும் புகையால் காற்றை அழிக்கிறீர்கள். அது வானத்திலே கலந்து ஆகாயத்தை அழிக்கிறீர்கள். மீதம் என்ன உள்ளது? நீங்கள் ஒரு சிகரெட்டை புகைக்க தீ வைக்கும் போது உண்மையிலேயே 7,000 வகையான ரசாயன விஷங்களை செறிந்த ஒரு வெடிகுண்டு திரியை பற்ற வைக்கிறீர்கள் என்பதை எப்போது உணரப் போகிறீர்கள்? இந்த சிகரெட்டை புகைப்பதால் என்னென்ன நோய்கள் வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டுமா? பக்கவாதம், நுரையீரல் புற்றுநோய், ஆஸ்துமா, குறைந்த நுரையீரல் செயல்பாடு, இவையெல்லாம் சுவாச கோளாறுகள், உயர் இரத்த அழுத்தம், இரத்த குழாய் அடைப்பு, இதய படைப்பு, இவையெல்லாம் இதய நோய்கள், வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், இவையெல்லாம் புற்றுநோய்கள், நரம்பு மண்டல பாதிப்பு, தோல் முதிர்ச்சி, சுருக்கம், குடல் கோளாறுகள், இவையெல்லாம் உடல் கோளாறுகள். உலக மக்கள் தொகையில் 1.3 பில்லியன் மக்கள் புகைப்பிடிப்பவர்கள் என்ற புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது உலக சுகாதார மையம். இந்த கணக்குப்படி பார்த்தால்
650 மில்லியன் மக்கள் இந்த கொடிய பழக்கத்தினால் கொல்லப்படுகிறார்கள். எந்த போர்களும், எந்த இயற்கை பேரழிவுகளும், எந்த கொடிய விபத்துகளும் ஏற்படுத்தாத மகா பாவத்தை இந்த ஊதித்தள்ளும் புகையிலை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் என்று அப்போதுதான் திரையரங்குகளில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் வெளியே வந்தவுடனே புகைப்பிடிக்க தொடங்குகிறீர்கள். புகையின் காரணமாக ரோமானிய சாம்ராஜ்யமே அழிந்து போனதாம். கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் ஒருங்கே பெற்ற சீனா பலரிடம் அடிமைப்பட்டது. குடும்பங்கள் நிர்கதியாய் நின்றனர். புகைப்பதால் உன் குடல் புண்ணாகும், உன் உடல் மண்ணாகும். பிறகு உன் குடும்பம் என்ன ஆகும்? காணொளியை பார்த்து கொண்டு தேநீர் கடைகளில் ஒற்றை துண்டு சிகரெட்டோடு நின்று கொண்டிருக்கும் மாண்புமிக்க மனிதர்களே, இனியேனும் காலில் போட்டு நசுக்குங்கள் ஒட்டுமொத்தத்தையும். நன்றி, வணக்கம். நிஷரிகாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஒரு சமூக விழிப்புணர்வை இந்த மேடையில் நிஷரிகா தன் பேச்சு வாயிலாக ஏற்படுத்தி இருக்கிறார். டீ கடையில் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உங்கள் கையில் இருக்கிற அந்த துண்டை மட்டும் நீங்கள் கால்களில் நசுக்கக்கூடாது, ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் அப்படி செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளை தன் பேச்சு மூலமாக வைத்திருக்கிற நிஷரிகாவுக்கு சங்கரா தொலைக்காட்சியின் குழுமம் சார்பாக ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நிஷரிகாவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடுவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்கள். இல்லை, ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இதையெல்லாம் ஒரு உலக சுகாதார மையம் இன்றைக்கி பேசுகிற எல்லா பேச்சுக்களுமே ஏதோ தமிழ் 4 பேர் பேசுகிறாங்க, 2 ஊர்லேருந்து வராங்க அப்படின்றதில்ல. எல்லாம் இன்றைக்கி ஒரு சமூகம் சார்ந்த பலதரப்பட்ட சிந்தனைகள். அதுக்கு சொல்கிறாங்க, காட்டை அழிக்கிற பஞ்சபூதங்கள் மாசுபடுது. ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. அவங்களுடைய அந்த சமூகம் சார்ந்த சிந்தனைக்கு ஒரு பெரிய விஷயம். குட். அன்பு அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். எப்போதுமே நீ ரொம்ப டாப் கியரில் போவ. இன்னைக்கு யாரோடமா இந்த சுற்று நிகழ்வுக்கு வந்த நீ? என்னோட சோஷியல் டீச்சர் கூட வந்திருக்கேன். அவங்க வந்திருக்காங்களா அரங்கத்துக்கு? அவங்கள ஒரு தடவை ஊடகத்தில் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கலாம். எங்களுக்கு இது மாதிரி சோஷியல் டீச்சரும் கிடைக்கல, சோஷியலான டீச்சரும் கிடைக்கல. நீ சோஷியல் அவேர்னஸோடு பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சோஷியல் மிஸ்ஸோடையே தானே இருக்க நீ. அதனால் எக்ஸ்ட்ராடினரி பேச்சு, எக்ஸ்ட்ராடினரி. இந்த புகை நமக்கு பகைங்கிறத ஒரு 5 நிமிஷம் குறும்படத்துக்கு ஒரு பாலகுமாரனோ, ஒரு சுஜாதாவோ, ஒரு ஜெயகாந்தனோ, ஒரு எஸ் ராமகிருஷ்ணனோ எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்ததுமா அவனுடைய பேச்சு. நன்றி ஐயா. இன்னும் நிறைய உயரங்கள் உனக்கு காத்திருக்கிறது. இன்னும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உன் வெற்றியில் உன் பெற்றோரைப் போல ஆசிரியர் பங்கும் அபரிமிதமானது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு அன்பு நன்றி. 2 நடுவர்களும் அற்புதமாக வாழ்த்தி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். மிக சிறப்பாக நிஷரிகா இந்த சுற்றில் ஒரு சமூகம் சார்ந்த பேச்சை பதிவு செய்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் எங்கள் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம். நன்றி. நன்றி அண்ணா. ஓவியர்கள் தங்கள் தூரிகைகளை பயன்படுத்தி எண்ணங்களை வண்ணங்களாக வடித்து வைத்திருக்கிற இந்த ஓவியங்களை மிக அழகாக இந்த பிள்ளைகள் தேர்வு செய்து கொண்டு வந்து நம் வாழ்க்கையோடு இணைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஓவியங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய ஓவியங்கள் தமிழுக்கு மகுடம் சூட்டி இருக்கிறது. நிறைய ஓவியங்கள் ஒரு தோல்வியுற்ற மனிதனை கூட நம்பிக்கை அடைய செய்து உறுதி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை பாதையை சமைத்து கொடுத்திருக்கிறதுன்னு இந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்க கேட்க நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட புதிய நம்பிக்கை பிறக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இந்த பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஓவியமும் 1000 கதைகளை நம் காதோரம் சொல்லிவிட்டு போகிறது. நடுவர்கள் வாஞ்சையோடு இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறார்கள், அவர்களை பாராட்டுகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னமும் சில செந்தமிழ் செல்லங்கள் பேச ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவர்கள் நாளை பேச இருக்கிறார்கள். நீங்களும் நாளை இதே நேரம் எங்களோடு இணைந்திருங்கள். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி.